நாட்டின் முன்னேற்றத்துக்கு பங்களிப்பதும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதுமே தன் இடைவிடாத முயற்சி. அரசின் தலைவராக 25வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு நன்றி. உலகின் மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு திட்டங்களின் தாயகம் இந்தியா எனவும் பெருமிதம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் 3வது நாளாக ஆய்வு. கரூர் துயரம் குறித்து விசாரிக்கும் ஐஜி அஸ்ராகார் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவை திரும்பப் பெற வேண்டும். நீதிமன்றத்தில் முறைகேடு செய்து ஆணை பெறப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. 2 ஆண்டுகளாக ஏதேதோ காரணங்களை கூறி கல்விக்கான பணத்தை நடுவண் அரசு வழங்கவில்லை. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குற்றச்சாட்டு. விளம்பரப்படுத்தும் நோக்கில் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நடத்தப்படவில்லை எனவும் உறுதிமொழி. கரூர் துயர நிகழ்வுக்கு அரசின் நிர்வாக சீர்கேடுதான் காரணம். எஞ்சியுள்ள 6 மாதத்திலாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒழுக்கமான அரசியலை கடைபிடிக்க வேண்டும். பாஜக மூத்த தலைவர் ராஜா கடிந்துரை. பீகார் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களின் விவரங்களை நாளைக்குள் வெளியிட வேண்டும். தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் கட்டளை. ஆப்கானிஸ்தானின் பக்ராம் வானூர்தி தளத்தை அமெரிக்கா கைப்பற்றும். அமெரிக்க தலைவர் டிரம்பின் எச்சரிக்கைக்கு இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகள் கூட்டாக எதிர்ப்பு.